பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் அவர் உங்களை நித்தமும் நடத்துவார். சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, முடிய வரையந்தும் அவர் உங்களை நடத்துவார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்க. இந்த வருஷம் விசேஷமான ஆசீர்வாதத்தின் மூலியமாக உங்களை நடத்துவார், உங்களை போஷிப்பார், உங்களை வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வந்து கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்களை கர்த்தர் விசேஷமாக நடத்தினார். எப்படி என்றால், பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பமாக கர்த்தர் வழி நடத்தினார். அந்த ஜனங்களை வழி நடத்தின தேவன் ஏசப்பா ரத்தத்தினால கல்லப்பட்ட நம்மளை அவர் வழி நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக அவர் நடத்துவார். யாரு மூலியமாக அவர் நம்மளை போஷிப்பார். எப்படி எந்த மூலி இல்லைன்னா எந்த ஆசீர்வாதம் வரும் என்று அது நம்மளுக்கே தெரியாது. நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் ஏசப்பா மேல மட்டும்தான் இருக்க வேண்டும். சிலருடைய கவலை என்னவென்றால், அழுது கொண்டே இருப்பாங்க, என் குடும்பத்தை எப்படி நான் நடத்துவது, என் குடும்பத்தை எப்படி நான் போஷிப்பது. இல்லைங்க, ஏசப்பா வேலை விசுவாசம் உண்மையாக நீ வைத்திருந்தார், அவரே உன்னை நடத்துவார், அவரே உன்னை போஷிப்பார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே உண்மையுள்ள வார்த்தை. மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் உன்னை போஷிப்பேன், உனக்கு நான் எல்லா சகாயம் பண்ணுவேன் என்று. மனுஷனுடைய வார்த்தை எல்லாமே பொய். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உன்னை நடத்துவார், உன்னை போஷிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே உங்க சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.